ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு களிக்கெல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, காரமணின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா தரணிக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தட்டைப்பயிரை பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. பார்க்குறதுக்கு பச்சை கொட்டை மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய், ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 3/4 பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் வடகம் சேர்த்துருங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துருங்க. இது கூட சுரைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு காய் பார்த்திங்கன்னா வதங்கணும். இப்போ சுரக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு காயும் வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஆரிக்களியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.